வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் பிணி விடுபடலம். பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டு கிடந்த அனுமனை சுற்றி நின்றிருந்த அரக்கர்கள் அனைவரும், இந்த அற்பக் குரங்கை அம்பால் கொல்லுங்கள், வாளால் வெட்டுங்கள், வேலால் குத்துங்கள், கோடாலியால் பிளவுங்கள், குடலை பிடுங்கி எடுங்கள், கூறு போடுங்கள், தரையிலே தேய்த்து அழியுங்கள், தின்னுங்கள், இது உயிருடன் இருந்தால் நமது உயிர் இல்லாமல் போய்விடும் என்றார்கள். சில அரக்க மகளிரும் ஆடவரும் இதனை இப்பொழுதே கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்ததும் சொல்லியும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலானார்கள். சிலர் இந்த குரங்கை விஷம் தடவிய ஆயுதத்தால் கொல்ல முடியாது, வஜ்ராயுதத்தை இதன் தலைமேல் வைத்து கடலில் போட்டு அந்த ஆயுதத்தை அழுத்தி இதன் உச்சந்தலையில் துளையிட்டு கொள்ளுங்கள், இல்லை நெருப்பில் போட்டு சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பின்பு நாகபாசத்தால் கட்டப்பட்ட அனுமனை கருடனை விட 3 மடங்கு வலிமையுள்ள 50,000 அரக்க வீரர்கள் இலங்கை நகரின் தெருக்களில் இழுத்துச் சென்றார்கள். அப்போது தன்னால் அழிக்கப்பட்ட மாட மாளிகைகளை பார்த்து கொண்டே அனுமன் மகிழ்ச்சியுடன் சென்றான். அப்படி தெருவில் இழுத்துச் செல்லப்பட்ட அனுமனை இருபுறத்திலும் உள்ள மாளிகைகளில் இருந்து அரக்கர்களும் அரக்கியர்களும் ஆரவாரம் செய்த வண்ணம் வேடிக்கை பார்த்தார்கள். அந்த காட்சியை இலங்கையில் உள்ள தேவ பெண்களும் வித்யாதர மங்கையர்களும் நாக கன்னியர்களும் சித்திர பெண்களும் எச்ச கன்னியர்களும் எவ்விடத்திலும் வந்து நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அவர்களின் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது. அவர்கள் கண்ணீர் விட்டது சீதா பிராட்டியின் துன்பத்தை பார்த்தா, இல்லை அரக்கர்களால் தமக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை நினைத்தா, அல்லது தர்மத்தின் எளிமையை எண்ணியதால் ஏற்பட்டதோ தெரியாது. இலங்கை நகர வீதியிலே இழுத்துச் செல்லப்பட்ட அனுமன், இப்படியே என்னை இவர்கள் இழுத்துச் சென்று ராவணன் முன் நிறுத்தினால் அவனுடன் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நிச்சயம் இது நடக்கும். என் தந்தை வாயு தேவரின் அருளாலும் ராமபிரானின் திருவடிகளை சதா காலமும் தியானிக்கின்ற தன்மையாலும் பிராட்டியும் தேவர்களும் அருளிய வரங்களினாலும் இந்த பிரம்மாசத்தை நான் ஒரு நொடியில் அறுத்து கொண்டு கிளம்புவேன். ஆனால் அப்படி செய்யாமல் சோர்வுற்றது போல் நான் இருப்பதே இப்போதைக்கு நன்மை தரக்கூடியதாகும். ராவணனை சந்தித்து அவனது சபையில் உள்ள மந்திரிகளும் பெரியவர்களும் அறியும்படி ராமபிரானுடைய கட்டளையால் நடக்கக்கூடிய செயலை நான் எடுத்துச் சொன்னால் அவன் மன உறுதி தளர்ந்து கலங்கி பிராட்டியை என்வசம் ஒப்புவிக்க கூடும். அத்துடன் மட்டுமில்லாமல் அவனுடைய படைபலமும் தெரியும். அவனுடைய சேனாதிபதிகளின் மனக்கருத்தையும் அவனது நிலையையும் எண்ணத்தையும் அவனுடைய வாய் வார்த்தைகளாலும் முகக்குறிப்பாலும் தெரிந்து கொள்ளலாம். வாலியின் முடிவையும் மராமரத்துக்கு ஏற்பட்ட கதியையும் அளவற்ற வானர சேனையையும் சுக்கிரீவனுடைய வலிமையையும் நான் அவனுக்கு எடுத்துச் சொல்லும் போது என் வார்த்தைகள் அவன் நெஞ்சில் உண்மையாக பதியும். எனவே ராமபிரானின் ஆற்றலையும் நீதி வழியையும் அவன் மனதில் பதியும்படி எடுத்துச் சொல்வேன். இவற்றையெல்லாம் கேட்ட பின்பு பிராட்டியை அவன் விடுவிக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் இதுவரை என்னால் கொல்லப்படாது எஞ்சியுள்ள அரக்கர்களில் இன்னும் பாதி பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிட்டு ராமபிரானிடம் போய் அவர் பாதங்களை வணங்குவேன் என்று எண்ணினான். அதனால் அவன் அப்போதே தனது ஆற்றலை காட்டாமல் அடங்கி சென்றான். இந்திரஜித் அனுமனை ராவணனின் அரண்மனைக்கு கொண்டு சென்றான். மாளிகையின் வாசலில் அனுமனை நிறுத்திவிட்டு தூதுவர்களை அழைத்த அந்த செய்தியை ராவணனுக்கு சொல்லும்படி அனுப்பினான். அவர்கள் ஓடிச் சென்று ராவணனை வணங்கி, அரசே, தங்களின் புதல்வர் இந்திரஜித் தேவிய பிரம்மாஸ்திரத்தால் அந்த குரங்கு கட்டுப்பட்டது என்று செய்தி சொன்னார்கள். அதனை கேட்ட உடனே ராவணன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். தனது மார்பில் கிடந்த முத்து மாலைகளை கழற்றி இனிய செய்தியை கூறி அவர்களுக்கு பரிசாக தந்தான். அந்த தூதுவர்களை நோக்கி ராவணன், எனது இந்திரஜித்திடம் சொல்வீர்களாக, அந்த குரங்கை கொல்லாமல் என் முன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான். தூதுவர்கள் உடனே விரைந்து சென்று ராவணனின் கட்டளையை இந்திரஜித்திடம் தெரிவித்தார்கள். அனுமன் செய்து வரும் வீரச் செயல்களை அப்போதுக்கு திரிசடை சொல்ல கேட்டு சீதை மகிழ்ந்து கொண்டிருந்தாள். கடைசியில் அனுமன் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டதை அவள் கவலையுடன் சீதையிடம் தெரிவித்தாள். அச்செய்தியை கேட்டதும் சீதை கொடிய வேடனின் கையால் தனது குஞ்சு அகப்பட்டு கொள்ள அதனால் வருந்துகின்ற அன்னத்தை போலானாள். அவள் மிக்க துன்பத்துடன் அனுமனை எண்ணி, பேருருவம் கொண்டவனும் பேரறிவாளனுமான நீ
கொடுமையும் வஞ்சகமும் நிறைந்த ஒரு அரக்கனால் பிடிபட்டாய். தர்ம முறை இதுதானோ? கடலை கடந்து நீ இங்கு வந்தாய். பல கோடி கொடிய அரக்கர்களை அழித்து உயிரோடு நின்றாய். இப்படிப்பட்ட நீ அரக்கர் கையில் சிக்கிக் கொண்டதால் எனக்கு இங்கு வந்து மேலும் துன்பத்தை தந்துவிட்டாயே. என் கணவரின் கணையாழியை எனக்கு கொடுத்து எனது உயிரை போகாதபடி செய்த உனக்கு பிரளய காலத்தை காணும்படியான நீண்ட ஆயுளை நீ பெறுவாய் என்று வரமளித்து வாழ்த்தினேன். அப்படி நான் உன்னை வாழ்த்தியது பொய்யாகாது. ஆனால் உன்னை அரக்கர்கள் சிறைப்பிடிக்கும்படி நின்று அழியா பழியை பெற்றுக்கொண்டாயே. எனக்கு உயிரை தந்த நீ திரும்பிச் சென்று என் கணவரை அழைத்து வந்து அரக்கர்களுடன் ராவணனையும் அவர் கொல்லுவதற்கு வழி செய்து என்னை அவர் சிறை மீட்கும்படி செய்வாய் என்று நான் நம்பியிருந்தேன். இப்போது நீ அரக்கரால் பிடிபட்டு என் எண்ணத்தை போக்கிவிட்டாயே என்று பலவாறு கூறி புலம்பினான். சிறைப்பிடிக்கப்பட்ட அனுமனை இந்திரஜித் சபா மண்டபத்தில் கம்பீரமாக கொலுவீற்றிருந்த தனது தந்தையின் முன் கொண்டு சென்று நிறுத்தினான். ராவணனை நிமிர்ந்து பார்த்தான் அனுமன். அவனை கண்டதும் கருடன் போல நான் எனது தோள்களில் கட்டியிருக்கிற பிரம்மாஸ்திரத்தை சிதறடித்து கோபித்து நஞ்சு போல் கொடிய இந்த ராவணன் மேல் பாய்ந்து இப்போதே கொல்லுவேன் என்று எண்ணி உக்கிரங்கொண்டான். மேலும் அவன் இவன் தூங்கிக் கொண்டிருந்த போது இவனை கொல்வது படிப்பாகும் என்று நினைத்து முன்பு இவனை கொல்லாமல் விட்டேன். அதனால் இப்போது ரத்ன சிங்காதனத்தில் இவன் மிக திமிருடன் வீற்றிருப்பதை காண நேர்ந்தது. இனி சிந்திக்க என்ன இருக்கின்றது? இப்போதே இவனை கொன்று பிராட்டியை சிறை மீட்டுக் கொண்டு விரைவில் திரும்பிச் செல்வேன். பிராட்டியை சிறை வைப்பதைக் கண்டும் இவனுடன் இருந்த தேவர்கள் பார்க்கும்படி இவனுடைய 10 தலைகளையும் கொய்வேன். அப்படி நான் கொய்யாமல் போனால் ராமபிரானிடம் கொண்ட எனது அடிமை தொழிலால் என்ன பயன் இருக்கிறது? நான் எண்ணியபடி செய்தால் ராமபிரானின் தேவியை தேடி வந்த ஒரு குரங்கு ராவணனின் மனைவியர்கள் அஞ்சி மாளிகையின் உள்ளே ஓடி போகும்படி அவனது 10 தலைகளையும் அழித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்கின்றது என்று உலகத்தவர் கூறும் புகழ்ச்சொற்கள் எனக்கு கிடைக்கும். அந்த புகழ் கிடைப்பதற்கு எளிதோ? மிக அருமையானதல்லவா? அந்த புகழை நான் விரைவில் பெறுவேன். நான் இவனை கண்டு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு பேசாமல் திரும்பி செல்வேனானால் அப்பொழுது எனக்கு பழிப்புத்தான் ஏற்படும். அப்படி இல்லாமல் இவனுடன் போர் செய்து வென்றாலும் இறந்தாலும் எனக்கு புகழ் உண்டாகும். அந்த பழிப்பு ஏற்படுமோ? ஆனால் ராவணனை ராமபிரான் கொல்லாமல் நான் கொல்லுவது சரியோ? அது முறையாகுமோ? எவ்விதத்திலும் முறையில்லை. மேலும் இவனது தேக பலத்தையும் படைபலத்தையும் பார்க்கும் பொழுது இவனை ராமபிரான் ஒருவராலேயே வென்றழிக்க முடியும். மற்றவர்களால் அது முடியாத காரியம். அதே போல இவன் என்னை வெல்ல முடியாது. நானும் இவனை வெல்ல முடியாது. எனவே இவனுடன் நான் போர் செய்ய தொடங்கினால் வீணாக அதனால் பல நாட்கள் கழிந்து போகும். அது மட்டுமின்றி 7 உலகத்து மக்களும் மகிழும்படி ராவணனுடைய தலைகளையும் தோள்களையும் வெட்டி புழுதியில் புரளும்படி செய்தல் நான் கொண்ட விரதமாகும் என்று ராமபிரான் சொல்லியுள்ளார். அவர் விரதத்தை பங்கப்படுத்துதல் எனக்கு தகுதி இல்லை. மேலும் அப்படி நான் இவனுடன் போர் செய்வதால் நாட்கள் கழிய பிராட்டியார் என்னிடம் கூறியபடி தவணை நாள் சென்றதும் கணவரை காணாததால் உயிர் துறந்து விடுவார். ஆகவே இப்போது இவனுடன் போர் செய்வது நல்லதில்லை. இவனிடம் நம்மை வெறும் தூதுவனாகவே காட்டிக்கொள்வோம் என்று எண்ணினான். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.